அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 38வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே வாசிக்கிறோம். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததேயானால் ஒளிந்து போம். இந்த வார்த்தை கமாலியேல் ஆலோசனை சங்கத்திலே அப்போஸ்தலர்களை துன்பப்படுத்துகிற போது, அவர்கள் எவ்வளவேனும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லக்கூடாது என்று அவர்கள் பயமுறுத்துகிற போது அவர்கள் நடுவில் எழுந்து நின்று அவர் சொல்லுவார், நீங்கள் இப்படி அப்போஸ்தலர்களை துன்பப்படுத்துகிற காரியம் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் இது ஒளிந்து போய்விடும், ஆனால் தேவனால் உண்டாயிருந்ததானால் ஒளித்துவிட ஆலோசனை சங்கத்தாரே, பிரதான ஆசாரியரே, உங்களால் கூடாது என்று அவர் அழுத்தமாய் சொல்லுவார். இந்த வார்த்தையை கமாலியேல் சொன்னபடியே நாம் சில காரியங்களுக்காய் யோசிக்கும் போது, மனுஷரால் ஒரு காரியம், மனுஷ மூளையினால் ஒரு காரியம் உண்டாகி அதை செயல் வடிவம் கொடுத்தோமானால் அது நிலை நிற்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர், நான் இந்த காரியத்தை செஞ்சேன், எனக்கு வாய்க்கல, நிறைய நஷ்டம் வந்துட்டது, நிறைய போராட்டம் வந்துட்டது, நிறைய பிரச்சனை வந்துட்டது, இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கேன் பிரதர். சரி, நீங்கள் ஜெபிச்சு ஆரம்பித்தீர்களா, ஆண்டவரிடத்துல கேட்டீங்களா அப்படின்னு கேட்டா, இல்லை பிரதர், நானா முடிவெடுத்தேன், இறங்கினா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், சிலர் ஐடியாலாம் கொடுத்தாங்க, நல்ல பிரசித்தி பெற்றவங்களாம் சொன்னாங்க, அதனால செஞ்சுட்டேன். தேவ பிள்ளைகளே, தேவனால் ஒரு காரியத்தை நமக்கு ஆண்டவர் அனுமதித்து அல்லது அந்த பாதையில் நடத்தி அல்லது அவரே நமக்கு கொடுத்தாரானால் அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆனால் மனிதர்கள் மூலமாகவோ நம்முடைய மூளை அறிவினாலோ அதை செய்தோமானால் நிச்சயமாய் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அது திருமண காரியமா இருக்கலாம், அல்லது தொழில் காரியமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியமா இருந்தாலும் கூட மனுஷனால் இந்த யோசனையும் கிரியையும் வந்தால் நிச்சயமாய் நிலை நிற்காது. இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு முடிவெடுக்க காத்திருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 118ஆம் சங்கீதத்திலே, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் ராஜாக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்றதுக்காக செய்யக்கூடாது. நம்முடைய மூளை அறிவினாலோ அல்லது நம்முடைய எண்ணங்களாலோ உண்டாகிற காரியத்தினாலோ அதை செயல் வடிவம் கொடுக்க கூடாது. தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவரே அந்த காரியத்துக்குள் அவர் நினைத்திருக்கிற அவருடைய சித்தத்தின்படி நடத்துவார். அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தாமதிக்கலாம், ஆனால் அவர் நேர்த்தியாய் செய்வார், சரியான காரியங்களை செய்வார். நம்முடைய யோசனையும் நம்முடைய கிரியைகளும் நிலை நிற்காது. இந்த காலை நேரத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்திலும் ஞானத்தையும் சரியான வழிகாட்டுதலையும் கொடுத்து அற்புதமாய் நடத்துவாராக. நாம் ஜெபிக்கலாமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனை, இந்த காலை நேரத்தில் எத்தனையோ குடும்பங்கள் சில முடிவெடுப்பதற்காய் காத்திருக்கலாம், சில காரியங்களை யோசித்து கொண்டிருக்கலாம், அல்லது பல ஐடியாக்களை கொடுத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, அவைகளெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்க அவங்களோடு பேசுவீராக, சரியான காரியங்களை சொல்லுவீராக. அவர்கள் எதிர்காலத்தை அறிந்த தேவன், நன்மையுண்டாக நினைத்தவழி கர்த்தர் அற்புதம் செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.